நீங்கள் டெய்லி காலையில் எனர்ஜிக்காகவும் ரெஃப்ரெஷ்மெண்ட்காகவும் குடிக்கிறது காஃபியா இல்லை டீயா? ரெண்டுத்தில் எது பெஸ்ட்டு? உங்கள் சாய்ஸ் உங்கள் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுதா இல்லை அன்னோயிங்லி அஃபெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா? வாங்க பார்க்கலாம். ஹலோ எவ்ரி ஒன், இன்றைக்கி காஃபி வர்சஸ் டீ, காஃபி நல்லதா இல்லை டீ நல்லதான்னு பார்க்க போகிறோம். நிறைய பேஷண்ட்ஸ் கேட்குறது காஃபி பெஸ்ட்டா இல்லை டீ பெஸ்ட்டா, ரெண்டுத்தில் எது குடிக்கலாம், எது பெட்டர்னு சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஆக்சுவலி ரெண்டுமே நமக்கு நல்லது தான், ரெண்டுத்துலேயுமே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அதை காஃபியாவோ இல்லை டீயாவோ குடிக்கும்போது தான். காஃபி டீ ரெண்டுத்துலேயுமே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது, ஆனால் கண்டிஷன்ஸ் அப்ளை. காஃபி டீ ரெண்டுத்துலேயுமே நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. அதே மாதிரி கெஃபைனும் இருக்குது. கெஃபைன் காஃபிலையும் இருக்குது, டீலையும் இருக்குது. டீயை விட காஃபியில் கெஃபைன் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. ஒரு நாளைக்கு ஒரு ஆள் 2லேருந்து 3 காஃபியோ 3லேருந்து 4 டீயோ குடிக்கிற வரைக்கும் சேஃப். அதுக்கு மேலே நம்ம அதிகமாக எடுத்துக்கும் போது தான் அதோட பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆகுது. முதல்ல காஃபி அண்ட் டீயில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதில் என்ன நல்ல விஷயம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, காஃபி டீ ரெண்டுமே ஒரு நர்வஸ் ஸ்டிமுலேட், நம்ம நரம்புகளை தூண்டுது, ஒரு எனர்ஜெட்டிக்காக நம்மளை ஃபீல் பண்ண வைக்குது. காஃபி குடித்தா டக்குன்னு நம்ம எனர்ஜி ஆகிடுவோம், கொஞ்ச நேரத்தில் அந்த எனர்ஜி ட்ராப்பும் ஆகிடும். அதே நேரம் டீ குடிக்கும்போது ஸ்டேபிளாக கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு லாங் டேர்மாக எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ண வைக்கும். இதில் ரெண்டுத்துலேயுமே இருக்கக்கூடிய கெஃபைன், அடினோசின் மாதிரியான சில கெமிக்கல்ஸ், நம்ம பாடியில் இருக்கக்கூடிய சில வகையான கெமிக்கல்ஸை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது மூலமாக நம்மளை எனர்ஜெட்டிக்காக வைக்குது. காஃபி ஆர் டீ நம்ம ரெகுலராக அளவாக எடுத்துக்கும் போது நமக்கு லிவர் சம்மந்தமான கம்ப்ளைண்ட்ஸ் வராமல் நமக்கு ப்ரிவெண்ட் பண்ணுது. அதே மாதிரி பிரெயின் ரிலேட்டடாக அல்சைமர்ஸ் அண்ட் பார்க்கின்சன்ஸ் இந்த மாதிரி விஷயங்களை ப்ரிவெண்ட் பண்ணுது. இந்த ரிஸ்க்கை குறைக்குதுன்னு சொல்லி நமக்கு ஸ்டடீஸ் சொல்லுது. அதோட இது ரெண்டுமே நம்ம மெட்டபாலிசத்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுனால வெயிட் லாஸுக்கும் ஹெல்ப் பண்ணுது. அதே நேரத்தில் இந்த காஃபியோ இல்லை டீயோ நம்ம எக்ஸஸாக எடுத்துக்கும் போது நமக்கு அசிடிட்டி, நெஞ்செரிச்சல், ஏப்பம், வயிறு உப்புறது, இந்த மாதிரியான நிறையா அசிடிட்டி சம்மந்தமான பிரச்சனைகளும் வரும். அதே மாதிரி காலையில் நம்ம காஃபி அதிகமாக நிறைய எடுத்துக்கும் போது கார்டிசோல் ஸ்பைக் ஆகிறதுனால நமக்கு பால்பிட்டேஷன்ஸ் வரலாம். அதே மாதிரி லேட் நைட் தூங்க போகிற நேரத்தில் காஃபியோ டீயோ குடிக்கிறதுனால தூக்கம் டிஸ்டர்ப் ஆகலாம். அளவுக்கு அதிகமாக போகும்போது ஹார்மோனல் இம்பேலன்சஸ் ஏற்படலாம். குறிப்பாக இந்த பிசிஓடி பிரச்சனைகள் இருக்கிறவங்க காஃபியோ டீயோ ரொம்ப அதிகமாக எடுத்துக்க வேண்டாம். அதே மாதிரி ப்ரெக்னென்ட் லேடிஸ் ஒரு நாளைக்கு 1 இல்லை 2 அதுக்கு மேலே காஃபியோ டீயோ குடிக்கிறத அவாய்ட் பண்ணுறது நல்லதாக இருக்கும். சாப்பிட்ட உடனே காஃபியோ டீயோ, குறிப்பாக டீ எடுத்துக்கும் போது அயன் அப்சார்ப்ஷனை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுது. ஸோ உங்களுக்கு அசிடிட்டி சம்மந்தமான பிரச்சனையோ இல்லை ஹார்மோனல் ப்ராப்ளமோ, வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஸ்லீப் டிஸ்டர்பன்சஸ் இதெல்லாம் இருக்கும்போது காஃபியோ டீயோ எதுவாக இருந்தாலும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதோ இல்லை அவாய்ட் பண்ணுறதோ பெஸ்ட் சாய்ஸ். ஸோ உங்களோட நீடுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு இன்ஸ்டன்ட் எனர்ஜி வேணும்னா காஃபியோ இல்லைனா டீயோ நீங்கள் எடுத்துக்கலாம். அதே நேரம் அந்த காஃபியை காஃபியாகவும் டீயை டீயாகவும் மட்டும் எடுத்துக்கணும். காஃபியோ டீயோ எதுவாக இருந்தாலும் பிளாக் காஃபி பிளாக் டீயாக குடிக்கிறது தான் பெட்டராக இருக்கும். காஃபியோ டீயோ அதில் நிறையா பால் ஊற்றி நிறைய சர்க்கரை போட்டு, நாட்டு சர்க்கரையாக இருந்தாலும் சரி எந்த சர்க்கரையாக இருந்தாலும் சரி, நிறைய அதெல்லாமே கேலரிஸ் தானே. ஸோ நிறைய சர்க்கரையை ஆட் பண்ணி அது கூட நம்ம பஜ்ஜி, போண்டா, சமோசா நம்ம இதெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது காஃபியோ டீயோ அதில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் ஒன்றுமே இல்லாமல் போயிடுது. ஸோ நம்ம காஃபியோ டீயோ எதுவாக இருந்தாலும் பிளாக் காஃபி பிளாக் டீயாக ஒரு நாளைக்கு 2லேருந்து 3 மேக்ஸிமம் 4 அதுக்கு மேலே எடுக்காமல் இருக்கிறது நல்லது. அதோட நம்ம அது கூட என்ன சேர்த்து சாப்பிட்றோங்கிறதுலையும் கவனம் வச்சுக்கிறது நல்லது. க்ரீன் டீ பொறுத்த வரைக்கும் அதில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறதா சொல்கிறாங்க. பட் க்ரீன் டீயாக இருந்தாலும் சரி, நார்மல் டீயும் க்ரீன் டீயும் கிட்டத்தட்ட ஒன்று தான். சொல்லப்போனால் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நம்ம நார்மல் டீயில் க்ரீன் டீயை விட கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். இப்போ ஒரு ஹைபிஸ்கஸ் டீயை நம்ம கடையிலேருந்து க்ரீன் டீயாக ஹைபிஸ்கஸ் டீயாக வாங்கி குடிக்கிறத விட உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு செம்பருத்தி பூ வச்சு நீங்கள் போட்டு குடிச்சிங்க அப்படின்னா அது உண்மையிலேயே ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக தான் இருக்குது நம்ம நார்மல் டீயை விட. அதே இது நம்ம கடையிலேருந்து வாங்கி குடிக்கும் போது அதில் அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட், அந்த ஹைபிஸ்கஸாக இருந்தால் அந்த ஹைபிஸ்கஸை தவிர அது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக அவங்க ஆட் பண்ணக்கூடிய ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இதெல்லாம் தான் டாமினேட் பண்ணிடுது. ஸோ இந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எல்லாம் சேர்ந்து ப்ரிசர்வேட்டிவ்ஸ், கலர் இதெல்லாம் சேரும்போது நமக்கு அதில் இருக்க நல்ல விஷயங்கள் இல்லாமல் தான் போகுது. ஸோ க்ரீன் டீ குடிக்கணும்னா நீங்களே உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஃப்ரெஷ் லீவ்ஸை வச்சு ஹைபிஸ்கஸோ, லெமன் கிராஸோ, ஈவன் மேங்கோ டீ, தென் கோவா டீ, இந்த மாதிரி மா இலையை வச்சோ இல்லை கொய்யா இலையை வச்சோ, லெமன் கிராஸ் வச்சோ இல்லை ஹைபிஸ்கஸ் வச்சோ நீங்களே போட்டு குடிக்கிறது உண்மையான க்ரீன் டீயாக இருக்கும்.
அது இல்லை நீங்கள் வெளியேருந்து தான் வாங்கி குடிக்க போகிறீங்க அப்படின்னா க்ரீன் டீ குடிக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் நார்மல் பிளாக் டீ இல்லை பிளாக் காஃபி வித்தவுட் மில்க் அண்ட் வித்தவுட் சுகர் அதுவே பெட்டராக இருக்கும். ஸோ அசிடிட்டி, ஹார்மோனல் இஷ்யூஸ், ஓவர் வெயிட் இதெல்லாம் இருக்கிறவங்க டீ காஃபி எப்படி குடிக்கணும்னு கொஞ்சம் யோசித்து குடிங்க. பி ஹாப்பி, ஸ்டே ஹெல்தி.